வே ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவை பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு, நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி எப்படி இருக்குன்ற அந்த வீடியோ வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. ஓகே, நேற்று நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இன்னைக்கு மார்க்கெட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. அதாவது நம்ம வந்து ரைசிங் வெஜ் சேனலில் வந்து பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு அடுத்த 15 மினிட் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கீழே பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் ரீட்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரெசிஸ்டண்டான 22,368 ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை போயிட்டு மோதிட்டு திருப்பி கீழே வந்தாங்க. ஸோ ஒன்ஸ் இதுலேருந்து வர்றப்ப இந்த டேவோட லோ அதாவது கிட்டத்தட்ட 22,230 வந்து பிரேக் அவுட் பண்ணிடும்ன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னன்னு தெரியல, மறுபடியும் போயிட்டு மேலே போய் ரெசிஸ்டன்ட் எடுத்தாங்க. ஸோ 366 எடுத்துட்டு இந்த இடத்துல கிளியராக டபுள் டாப் ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது இந்த இடத்துல போயிட்டு திருப்பி வந்து இங்கேருந்து கீழே மேலே போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல டபுள் டாப் மாதிரி நம்மளுக்கு வந்து 15 மினிட்ல காமிக்குது. ஒன்ஸ் இதை கரெக்டாக போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து ரீட்ரெஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் அதாவது 22,368 டு 22,300 அதுலேருந்து 60 பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 60 பாயிண்ட் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா திருப்பி 23,300லேருந்து 60 பாயிண்ட் கீழே வருதா 23,240 ஓகேங்களா. இந்த 240 இந்த ரேஞ்ச் வரலையும் என்ன பண்ணிருக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த 60 பாயிண்ட் இதுலேருந்து 60 பாயிண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 240 அது வரலையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எம் பேட்டர்னுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் நடந்தது ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,200க்கு கீழே போனுச்சுன்னா கன்ஃபார்மா 23,144 நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சுக்கு கண்டிப்பா வந்துடும். ஒன்ஸ் 22,300க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா 23,368 ரேஞ்சுக்கு கண்டிப்பா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த 23,368க்கு மேல போகுது அப்படின்னா 23,436 லெவலுக்கு அடுத்ததா போகும். ஸோ 23,500ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டா இருக்கு. ஒன்ஸ் இந்த 23,200க்கு கீழே போகுது அப்படின்னா 23,144 ஒரு மேஜர் சப்போர்ட். ஸோ 23,000 அதுக்கு அடுத்த 23,064 அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா காமிக்குது ஓகேங்களா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23,300 வந்து 250 மார்க்கெட் நிற்கிது. 300 ரெசிஸ்டண்டா இருக்கு, 350 ரெசிஸ்டண்டா இருக்கு, 400 ரெசிஸ்டண்டா இருக்கு. அப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23,250மே ரெசிஸ்டன்ட்ல தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் தான், ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருந்தது ஓகேங்களா. கிட்டத்தட்ட 23,360க்கும் 23,220 கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட் தான், 150 பாயிண்ட் தான் மார்க்கெட்டு. ஆனால் அதுவே என்ன பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கொடுக்கல ஓகேங்களா. இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.25 தான் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. அது வரலையுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரீவியஸாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் வச்சுக்கலாம், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் ஓகேங்களா. சரி ஓகே, இதுதான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டோட நிலைமை ஓகேங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம சொன்ன அந்த கன்சல்டேஷன் ஜோன் சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, சூப்பராக நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் அதாவது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெசிஸ்டன்ட் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடம் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல மறுபடியும் நாளைக்கு வந்து மார்க்கெட் சப்ஸ்டைன் ஆகுது அப்படின்னா இந்த இடம் தான் கன்சல்டேஷன் ஜோனு தான். ஒன்ஸ் 49,630க்கு கீழே வந்தது அப்படின்னா 49,376 அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு, 48,880 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 49,930 அதாவது 50,000க்கு மேலே போணுச்சுன்னா 50,258 அதாவது இன்னைக்கு வந்து ஹை ஓகேங்களா, அது ஒரு ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் 50,565 கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ன்றது அதுக்கு அடுத்த அப்புறம் வந்து என்ன பண்ணோம் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் 50,757ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ இதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மே பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு ஸோ கிட்டத்தட்ட 49,700 இருக்கனால 50,000ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ 50,000ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட், அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கனால நீங்கள் கொஞ்சம் கால் சைடில் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டோ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் இப்போ நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து இண்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நோட்டாக, அதாவது ஃப்ளாட் நெகட்டிவ் நோட்டாக இருக்குது ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபியூச்சராக இருக்கட்டும் நிஃப்டிக்கும் ஃபியூச்சருக்குமே வந்து டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸ் அதாவது ஃபின் நிஃப்டி.
ஸோ இந்த ஃபினிஃப்டி என்ன இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுத்தமாக வந்து ஒரு 160 பாயிண்ட் தான் வந்து ஃபினிஃப்டி. ஸோ அதுலேயுமே நல்ல ஒரு கன்சல்டேஷன், நிஃப்டி எப்படி கன்சல்டேஷன் வந்துச்சோ அதே மாதிரி தான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்குள்ளேயே இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம அலைன் பண்ணி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மாற்றிக்கலாம். ரெசிஸ்டன்ட் இன்னைக்கு வந்து டே வந்து ஹையை வந்து ரெசிஸ்டண்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,327க்கு மேலே போகுது அப்படின்னா 22,500ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட், அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 22,630ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே போச்சு அந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா 22,700 ஓகேங்களா, அதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டன். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000க்கு கீழே போணுச்சு. அப்போ அது இன்னைக்கு வந்து லோவை கட் பண்ணுதுன்னா 22,000. இந்த 22,000 மேஜராக சப்போர்ட்டை உடைக்குது அப்படின்னா 21,788 தான் அதுக்கப்புறம் மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபினிஃப்டிக்கு. ஸோ அதுலேருந்து கீழே வருதுன்னா அதுலேருந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கீழே வரும். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஜோன் ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதேமாரி ஒரு சப்ஸ்டெண்ட் பண்ணி 21,530 வந்து அட்டைன் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து 22,000 மேஜராக வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா பாருங்க. ஸோ 22,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவ் நோட் வர்றதுக்கான ஃபினிஃப்டிக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுலேருந்து கீழே வருது அப்படின்னா அதுலேருந்து 200 பாயிண்ட்ஸ் 21,530 ஓகேங்களா, இதான் வந்து ஃபினிஃப்டியில் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுத்தமாகவே ட்ரேட் ஆகல ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பிரி தான். எக்ஸ்பிரியில் வந்து இன்னைக்கு வந்து காலையிலே என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் ட்ரேடே முடிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஓகேங்களா. ஸோ நல்ல செல்லிங் வந்து ஆனால் மிட் கேப் நிஃப்டி தான் வந்து நல்ல ஒரு செல்லிங்காக இருந்தது. மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணல, நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டி எதுவுமே சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் ப்ளஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக இருந்த இந்த இடம் வரலையும் இப்போ என்ன பண்ணலாம்னா நாளைக்கு இந்த இடத்துல சப்ஸ்டெயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே அதாவது 11,589க்கு கீழே வருதுன்னா 11,521ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே வருதுன்னா 11,400ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 11,300ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இன்னைக்கு வந்து டேவோட ஹைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸே போட்டுங்களேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸே போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணி பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பி ரீட்ரேஸ் பண்ணி நிற்கிது. ஒன்ஸ் இது இந்த டேவோட ஹையை பிரேக் அவுட் அதாவது 11,700க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 11,763ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது ஓகேங்களா. இந்த 11,800 கிட்ட வந்து ரெசிஸ்டண்ட் வரும் நாளைக்கு. அதுக்கப்புறம் இந்த 11,800க்கு மேலே போகுதுன்னா 11,920ன்றது தான் அடுத்த ரெசிஸ்டண்ட். ஸோ 11,989 கிட்டத்தட்ட 12,000 ஒரு மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஸோ இந்த கண்டிப்பாக வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லேருந்து பிவோட் பாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க. அதனால் வந்து ஃப்ரீயாகவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் நான் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால லிங்க் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜில் அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.